இதுல வந்து நமக்கு ஒரு 27 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு ஏரியா இது. ஓகேவா? நமக்கு மார்க் இதுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ பாலிட்டிலேயே ரொம்ப குட்டியான டாபிக் அண்ட் ஈஸியஸ்ட் டாபிக் வந்து இது பிரியாம்பல் தான். ஸோ இதுல இருந்து டெஃபினட்டா எல்லா இயருமே கொஸ்டின் இருக்கலாம். டெஃபினட்டா எல்லா இயருமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகே. ஸோ வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கேட்டிருக்க 27 கொஸ்டின்ஸுமே வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப எழுதவே இல்லை. இதை வந்து எப்போ சேர்க்குறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பகுதி 4A பார்ட் 4Aன்னு சொல்லிட்டு 1976 எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து இதவே சேர்க்குறாங்க. ஸோ வந்து என்னன்னா நமக்கு குடிமக்களுக்கான கடமைகளை பத்தி சொல்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் ரைட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு இருக்கும், இந்தியன்ஸ்க்கு இருக்கும். பட் இது ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஆல்சோ வந்து இது வந்து ஒரு ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி தான் வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. டெமோக்ராட்டிக்ஸ், அதாவது மக்களாட்சியை ஃபாலோ பண்ற நாடுகள் வந்து பெரும்பாலும் அடிப்படை கடமைகள் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு 2 நாடு தான் வச்சிருக்கோம். ஒன்று ஜப்பான், அப்புறம் வந்து இந்தியா. ஓகே. ஸோ வந்து இதை நம்ம வந்து எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம்னா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் ரஷ்யான்னு சொல்லப்படுற பிரிக்கப்படாத ரஷ்யால இருந்து தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல. இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்து 1976 எமர்ஜென்சி அப்போ பீப்புள் கிட்ட நிறைய ஒரு டிஸ்கண்டன்ட் வருது. அதாவது மக்களுக்கு வந்து அரசாங்கத்து மேல வந்து ஒரு வெறுப்பு வருது, எமர்ஜென்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான டியூட்டிஸ், நீங்களாம் ஒரு இந்திய குடிமகனை வந்து இந்தந்த டியூட்டிஸ்லாம் உங்களுக்கு பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அடிப்படை உரிமைகள் இருக்கிறப்ப அடிப்படை கடமைகளும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காந்தியே என்ன சொல்லியிருப்பாருன்னா உங்களுக்கு ஒவ்வொரு உரிமைகளும் உங்களுக்கு வந்து ஒரு கடமையோட வெளிப்பாடு தான் காந்தியே சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து அந்த அளவு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு பார்ட். பட் இது வந்து என்னன்னா நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், டிபிஎஸ்பி மாதிரி. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து நான் ஜஸ்டிசபிள் நேச்சரா வச்சதுனால இதை லீகலா என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா பண்ண முடியும். அதுக்கு வந்து சர்டைன் ஆக்ட்ஸ் நம்ம வந்து சட்டமா போட்டு அதை நடைமுறைப்படுத்தலாமே தவிர அரசியலமைப்புல இதை சொல்லியிருக்காங்க அதை நீங்க நடைமுறைப்படுத்தல, நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னு நம்ம கிட்ட யாருமே வந்து ஒரு கேஸ் போட முடியாது. ஓகே. ஸோ வந்து இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி நடந்திருக்க டைம், அதாவது 75 to 77 அந்த எமர்ஜென்சி இருந்துச்சுல, அப்போ வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்னு சொல்லி ஒன்று நமக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இந்த கமிட்டி வந்து ஒரு 8 டியூட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதில் அவங்க கொடுத்த 8 டியூட்டியில வந்து ஒரு 3 டியூட்டி வந்து நம்ம எடுக்கல. அது கூட அடிஷ்னலாக 5 டியூட்டி சேர்த்து டோட்டலா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 4A நம்ம 10 கடமைகளை வந்து சேர்த்திருக்கோம். ஸோ ஆர்டிகிள் 51A ஒரே ஒரு ஆர்டிகிள் தான். ஓகேவா? அதுல 76 அப்போ நமக்கு 10 கடமைகளும் லேட்டரா ஒரு கடமையை சேர்த்திருப்பாங்க. ஸோ அஸ் ஆஃப் நோ வந்து நமக்கு 11 கடமைகள் இருக்கு. ஓகே. இதுதான் இதோட ஒரு பிரீஃபான ஒரு கண்டெக்ஸ்ட். ஸோ வந்து அந்த அவங்க 8 கொடுத்துருப்பாங்களா, இல்லை 3 வேண்டான்னு சொல்லியிருப்பல, அது எதெல்லாம்னா டேக்ஸ் பே பண்றதா இருக்கட்டும், வரி கட்டுறதா இருக்கட்டும், அடுத்து ஓட்டு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணலைன்னா பெனால்ட்டி போடும். ஐ மீன் ஓட்டு இருக்காது, ஃபாலோ பண்ணலைன்னா பெனால்ட்டி போடும்னு சொல்லியிருப்போங்க. அந்த அது ஒன்று டேக்ஸ் பெனால்ட்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா எந்த கோர்ட்டுமே அதை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கண்டெக்ஸ்டையுமே வந்து சரண் சிங் கமிட்டில இருந்து நம்ம வந்து எடுத்திருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம மீதி 5 எடுத்துட்டு அது போக அடிஷனல் 5 சேர்த்துருப்போம். லேட்டரா ஒன்று சேர்த்து டோட்டலாக 11 டியூட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட். இது எந்த நாட்டுல இருந்து இன்ஸ்பயர் ஆனோம்னா யுஎஸ்எஸ்ஆர். ஓகே. ஸோ வந்து லேட்டரா 11வது டியூட்டியா என்ன சேர்த்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 51A கேல வந்து சேர்த்திருப்பாங்க. 2002ல 86வது சட்ட திருத்தம். ஓகே. இது எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ல இருக்கும். 6 to 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அது வந்து யாரோட டியூட்டினா பேரண்ட் ஆர் கார்டியனோட டியூட்டி. பெற்றோர் அல்லது காப்பாளரோட கடமையா இதை கொடுத்துருக்காங்க. 6 to 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வந்து 11 டியூட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாம்.
டியூட்டி 1 அதாவது 51A ஸ்மால் லெட்டர்ல தான் போடணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்ல கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டினே இன்வாலிட் ஆயிடுச்சு. ஓகே, 51A ஏ அதுல என்ன பார்த்தோம்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன், தேசிய கொடி, தேசிய பாடல்கள் இது எல்லாத்தையுமே மதிக்கணும். அதுக்கு அடுத்த டியூட்டி என்னன்னா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களோட ஐடியல்ஸ், அவங்களோட எண்ணங்கள், அந்த ஐடியாலஜி அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சில ஒரு 3 இதை பாதுகாக்கணும். சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி. இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இந்த 3ஐயும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம நாட்டுக்கு தேவைப்படுறப்ப சர்வீஸ் ஆர்மியில டிஃபெண்ட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஈல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து 2 சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தோட இருக்கணும். பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கணும், டிக்னிட்டி ஆஃப் த உமன். ஓகே, அதுக்கடுத்து எஃப் இந்தியாவோட பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரங்களை வந்து பாதுகாக்கணும், ரிச் ஹெரிட்டேஜை வந்து பாதுகாக்கணும், காம்போசிட் கல்ச்சர். ஓகே, ஜி ஃபார் அந்த ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப், இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஹெச் சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மையோட இருக்கணும். ஐ வந்து பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், அதுக்கு எந்த வயலன்ஸும் ஏற்படுத்தக்கூடாது, பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது. ஜே வந்து எக்ஸலன்ஸா இருக்கணும், சிறந்து விளங்கணும். நாட் நம்ம தனித்தனியாவோ கூட்டாவோ சிறந்து விளங்குறப்ப நம்மளோட நாடும் சேர்ந்து சிறந்து விளங்கும், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்ல. கே வந்து நமக்கு 86வது சட்ட திருத்தம் 2002 சேர்த்திருப்பாங்க. 6 to 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணணும்னா இந்த 11 டியூட்டியும் மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கடுத்து இவ்வளவு இந்த சின்ன ஏரியாவே மனப்பாடம் பண்ணிடணும். பண்ணிட்டா நமக்கு அவங்க இதை தாண்டி அவங்க கொஸ்டின் எதுவுமே கேட்கல. ஸோ வந்து ஈஸியா மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபுல்லா மனப்பாடம் தான் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிருங்க. ஆக்சுவலா என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் கேசஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி பார்த்துக்கலாம். ஜஸ்டிஸ் ஜே.எஸ். வர்மா கமிட்டி 1998 வாஜ்பாய் அவங்களோட பீரியட்ல வச்சிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் வந்து நமக்கு வந்து என்ஃபோர்ஸ் எப்படி ஆயிருக்கு அதை பத்தின ரிவ்யூ பண்ற ஒரு கமிட்டி தான் அது. சில ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதுக்கப்புறம் தேசிய சின்னங்களை மதிக்கும் சட்டம், அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இதுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதை காப்பாத்துற மாதிரியான சட்டங்கள்லாம் இல்லை இதை செயல்முறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலா ஒரு 4 கேஸ் இருக்கு, முக்கியமான கேஸ். எய்ம்ஸ் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸ்லயுமே சொல்லியிருப்பாங்க 2003 கேஸ்ல. என்னன்னா எல்லாத்துலயுமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து பாதுகாக்கணும், இல்ல அதோட முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாலாஜி ராகவன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் நேஷனல் அவார்ட் ஸ்டேட்டிங் தட் ரெகனைஸ், அதாவது என்னன்னா நம்ம வந்து பாலாஜி ராகவன் கேஸ் ஆக்சுவலா 2 இடத்துல வரும். ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நம்ம ஆர்டிகிள் 18ல ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டைட்டில்ஸ் வந்து சேர்க்கக்கூடாது, கல்வி சார்ந்த பட்டங்களும் நமக்கு மிலிட்டரி சார்ந்த பட்டங்களும் தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது அடிப்படை உரிமைகளுக்கு வந்துடும். அடிப்படை கடமைகள்னு வரப்ப வந்து இந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து நம்ம போடலாம். நம்ம வந்து ஆர்டிகிள் 51A ஜே பார்த்தோம்ல, எக்ஸலண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ல. ஸோ இண்டிவிஜுவலோட அச்சீவ்மெண்ட்டுக்கு அதெல்லாம் போடலாம், அதெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நேஷனல் அவார்டு இந்த மாதிரி இதெல்லாம் இன்சென்டிவைஸ் பீப்புள் ஃபார் ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எம்சி மேத்தா கேஸ்ல வந்து என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஜில இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்ரீ ரங்கநாத் மிஸ்ரா கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நீங்க இம்ப்ளை பண்ணுங்க, லைக் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது அந்த மாதிரி எல்லாமே சொல்லுங்க. அதுக்கடுத்து ரமீலா மெய்டன் இன்சிடென்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நம்ம ஐல படிச்சோம்ல, ஸோ வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு கம்மியான ஏரியா தான். இப்போ இதுல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது. ஸோ எந்த பிரின்சிபல்ஸ்லாம் வச்சு நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ப்ரிகாஷனரி பிரின்சிபல், பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல். ஸோ இது எல்லாமே நமக்கு வரும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நமக்கு என்னன்னா நமக்கு வந்து டெவலப்மெண்ட் முக்கியம், ஆனா வந்து அது வந்து சஸ்டைனபிளா இருக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வளங்கள் இருக்குன்னா நமக்கு மொத்த வளத்தையும் எடுத்துடக்கூடாது. மொத்த வளத்தையும் நம்ம எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அந்த இடமே நாசமா போயிடும். ஸோ வந்து போதுமான அளவுக்கு இருக்க வளங்களை பயன்படுத்தணும். உதாரணமா ஆப்டிமமா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம கிட்ட வளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிக்க கூடாது, எல்லாத்தையுமே பயன்படுத்தவும் கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் தான் நமக்கு வேணும். அதான் வளம் குன்றா வளர்ச்சி. வளம் வந்து குன்றக்கூடாது.
ப்ரிகாஷனரி பிரின்சிபல்னா முன்னெச்சரிக்கையான கொள்கை, ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையான அணுகுமுறையோட சேர்த்து அணுகணும். ஸோ நெக்ஸ்ட் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல்னா மாசுபடுத்துறவங்க யாரோ அவங்க கிட்ட ஃபைன் பெனால்ட்டி போடணும், ஃபைன் போடணும். ஸோ இதெல்லாம் நமக்கு எங்க இருக்குன்னா வந்து அந்த ஜியில் இருக்குல்ல, என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஸோ அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கை வந்து இது எல்லாமே தான், மேற்கூறிய அனைத்தும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பேயிங் டாக்ஸஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த 11 டியூட்டியில் நம்ம அதை பார்க்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 வர்றது, ஆப்ஷன் 1 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சி அண்ட் பியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஐ, ரிச் ஹெரிட்டேஜ் எஃப், கேஸ்டிங் ஓட்டும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுமே கிடையாது. 1 and 4 ஆர் இன்கரெக்ட். ஆர்டிகிள் தட் ஸ்டேட்ஸ் த ரோல் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ ஆர்டிகிள் 51A அடிப்படை கடமைகளில் தான் நமக்கு வந்து சயின்டிஃபிக் டெம்பர் வந்து கொடுத்துருவோம், ஹெச்ல இருக்கும். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் திட்டங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன? நமக்கு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் தான், அதுவும் 86th அமெண்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட்னு இங்கே போடக்கூடாது. நமக்கு இந்த 2 அமெண்ட்மெண்ட்லையுமே சேர்த்துருக்காங்க. இதில் 10 டியூட்டியும் இதில் ஒரு டியூட்டி சேர்த்துருப்பாங்க. ஸோ 1 and 4. அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கணும்னு பார்ட் 4A. ஸோ ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிப்படை கடமை பற்றி கேட்கணும், எது சரியானவை கரெக்டாக கேட்டிருக்காங்க. சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை. ஸோ வந்து என்ஃபோர்ஸபிள் பை லானா கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் டெமோக்ராட்டிக் பேலன்ஸ், இதுவும் கரெக்ட் தான். சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் மோரல் டியூட்டிஸ் வைல் அதர்ஸ் ஆர் சிவிக் டியூட்டிஸ். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். நமக்கு வந்து மோரலாகவும் டியூட்டி சொல்லியிருப்பாங்க, ஒரு குடிமகனாகவும் இருக்க கடமையை சொல்லியிருப்பாங்க. மோரல் என்ன டியூட்டி எதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், அந்த மாதிரியான டியூட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு குடிமகனா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது, நாட்டுக்கு தேவையானவங்களுக்கு. ஸோ அந்த டியூட்டியை சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, டெமோக்ராட்டிக் பேலன்ஸ்னா நமக்கு ரைட்ஸும் இருக்கணும், டியூட்டிஸ் இருக்கணும், அதுதான் டெமோக்ராட்டிக் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். என்ஃபோர்ஸபிள் பை லானா கரெக்ட் தான். ஏன்னா அது நான் ஜஸ்டிசபிள், நம்ம எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னா ஒரு சட்டத்தின் மூலமா தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். இதுவும் கரெக்ட் தான். இங்க வந்து ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 தான் கரெக்ட். ஓகே, எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்தாங்கன்னு கேக்குறாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி. சந்தான கமிட்டி நமக்கு தெரியும், சிபிசி அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2 பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, மொரார்ஜி தேசாய் தலைமையில பண்ணியிருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? 51A இருக்கு, எஸ் கரெக்ட். 86th அமெண்ட்மெண்ட் 2002 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்த்தாங்க. டு டெவலப் சயின்டிஃபிக் நாட் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாசிங் வந்து நல்லா படிக்கணும். அறிவியல் மனப்பான்மை வந்து ஒரு அடிப்படை கடமை தான், நாட்டுன்ற வார்த்தை இருக்கா. ஸோ வந்து 3 வராது, 3 வரதெல்லாம் தூக்கிடுங்க. 1 and 2 வந்து கரெக்ட். எது கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்த அதனுடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள். ஸோ இதுதான் ஏ. 51A ஸ்மால் ஏ பார்த்தோம்ல, அது இதுதான். அடுத்து இறைமை இல்லை இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு, இது சி. நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும், இது வந்து டி. கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும்ன்றதுலாம் நான் சொல்லலை. தேவைப்படும் போது நீங்க வாலண்டியரா வந்து பண்ணலாம், நீங்க பண்ணலனாலும் உங்க மேல எதுவுமே கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ வந்து ஏபிசி கரெக்ட். எது கடமையாலன்னு கேட்டிருக்காங்க, டி தான் கடமை இல்லை. ஸோ அதே தான் 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இது வந்து 2022 குரூப் 2 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன், குரூப் 4 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். 51A பிராக்கெட்ல கேபிட்டல் கே போட்டிருக்காங்களா? ஆக்சுவலா கேபிட்டல் கேன்னு ஒரு ஆர்டிகல் கிடையாது. ஸோ வந்து ஃபைனல் கீழே வந்து இதுக்கு வந்து ஆல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஸ்மால் கே தான். ஸ்மால் கே வந்து நமக்கு 6 to 14 இயர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன், அதுதான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அமைக்கப்பட்ட குழு அதே தான், ஸ்வரன் சிங் கமிட்டி தான். திரும்ப திரும்ப கேட்டாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து நமக்கு வந்து பஞ்சாயத்து ராஜை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் எது எவை சரி? ஓகே, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து
உரிமைகளை அனுபவிக்கிற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகளை பற்றிய நினைவூட்டங்களாக இது அமையுது. எஸ், நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, ஆனா நமக்கு டியூட்டிஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ரிமைண்டர் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கரெக்ட். தே சர்வ் அஸ் அ வார்னிங் அகேன்ஸ்ட் த ஆன்டி நேஷனல்ஸ். எஸ், இப்போ வந்து நம்ம தேசத்தை பாதுகாக்கணும், பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு டியூட்டிஸ் சொல்லியிருக்கோம்ல. அப்போ வந்து ஆன்டி நேஷனல்ஸ் தேச விரோதிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கு, குடிமக்களுக்கு ரிமைண்டராகவும் தேச விரோதிகளுக்கு ஒரு வார்னிங்காகவும் இருக்கு. ஓகே, தே சர்வ் as a source of inspiration for the citizens and promote sense of discipline. எஸ், நமக்கு வந்து அந்த இதில் பார்த்தோம்ல, நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அந்த எக்ஸலன்ஸ் பண்ணணும்ல, ஜெயில பார்த்தோமா, தனியாவோ கலெக்டிவாவோ நம்ம வந்து ஒரு எக்ஸலன்ஸோட இருக்கணும், நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை இருக்கணும், நம்ம வின் பண்ணணும், நம்ம உயரும் போது நம்ம நாடும் சேர்ந்து உயரும், அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. எஸ், சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது அனைத்தும் சரிதான். ஸோ மேல ஒரு கொஸ்டின் எல்லாம் என்ஃபோர்ஸபிள் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லான்னு கொடுத்துருந்தாங்களா? அப்படிலாம் இல்லை, என்ஃபோர்ஸபிள் பை லா தான். இதுவும் என்ஃபோர்ஸபிள் பை லா தான், டிபிஎஸ்பியும் என்ஃபோர்ஸபிள் பை லா தான். ஸோ வந்து நமக்கு எல்லாமே கரெக்ட். இது எங்க இருந்தோம்னா லட்சுமிகாந்த்ல இருக்குங்க அடுத்தடுத்த லைனு அப்படியே வரிசையா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா வச்சு எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லி எது சரியானவை தான் திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அறிவியல் மனப்பான்மை வளர்த்துக்க கரெக்ட் தான், பொது சொத்தை பாதுகாக்கணும் 6 to 14 எல்லாமே கரெக்ட் தான். ஸோ வந்து பாத்தீங்களா, கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டடா தான் வருது. அந்த நீங்க அந்த 11 டியூட்டி யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எந்த கண்ட்ரில இருந்து எடுத்தோம், அவ்வளவு படிச்சா போதுமானது தான். ஓகேவா? இந்திய அரசு எந்த பகுதி, அதே தான் பார்ட் 4A ஒரு தனி பார்ட்டா சேர்த்திருப்பாங்க. ஹெச்னாலே நம்ம பார்த்தோம், சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் உளப்பாங்கு, அறிவியல் மனப்பாங்கு, மனித நேயம், இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஹெரிடேஜ்னா நமக்கு வந்து எஃப்ல பார்த்தோம், அதுக்கடுத்து டிஃபெண்ட்னா டிஃபென்ஸ்ல பார்த்தோம், டில பார்த்தோம், சாவரன்டி யூனிட் இன்டெகிரிட்டினா சில பார்த்தோம். பார்ட் 4A எல்லாம் ரிப்பீட்டட், அதே கொஸ்டின் தான். ஓகே, இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி சொன்னா அது வந்து எந்த இயர் அமைச்சாங்கன்னா 98, அறிக்கை கொடுத்தது 99. ஓகே, அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படும் 51A. ஓகே, விச் ஆர்டிகிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் டெம்பர். அதே தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எது உண்மையானவை, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மொழியில் நல்லிணக்கம், பொதுவான சோதனை ஊக்குவித்த பெண்களின் கணித்தை. ஸோ வந்து இது வந்து நமக்கு வந்து ஈல இருக்கு, இது வந்து ஹெச்ல இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா நமக்கு வந்து டிபிஎஸ்பியில் ஆர்டிகிள் 51 கீழே இருக்கு. அதாவது மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேஷன். அடுத்து இன்டர்நேஷனல் பீஸ், சர்வதேச அமைதியை நிலைநாட்டணும், அந்த மாதிரிலாம் சொல்றது. ஸோ வந்து இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுச்சுன்னா நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம், ரெண்டு பேருமே சண்டையை முடிங்கப்பான்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் சொல்றாங்க, இது டிபிஎஸ்பியில் இருக்கு. ஸோ இது வந்து அடிப்படை கடமைகள் இல்லை, டிபிஎஸ்பியில் இருக்கு. ஸோ 1, 2 மட்டும்தான் நமக்கு இதில் கரெக்ட். அதே தான் 86 அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க, கல்வி கொடுக்கணும், அடிப்படை உரிமைகள். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்களா, இங்கிலீஷில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்துட்டு தமிழில் வந்து அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது, இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல். 42nd அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியமாக படிக்கிறவங்க இன்கேஸ் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் செக் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்களா, அதை ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க, ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரெண்டையும் வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் நாட் ட்ரூ, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சொரன் சிங் கமிட்டி சஜஸ்டட் இன்கப்ஷன் ஆஃப் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆக்சுவலாக 8 தான் அவர் சொல்லியிருப்பாரு, நம்ம கவர்மெண்ட் தான் 10 சேர்த்திருக்காங்க. இன்ஸ்பயர்டு ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர், இது கரெக்ட் தான். 42வது சட்ட திருத்தம், தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா, இதுவும் கரெக்ட் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மதிநேயம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹெச். ஓகேவா? அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன். இது வந்து அவங்க கிடையவே கிடையாது இதில். ஓகே, ஸோ எல்லாமே ரிப்பீட்டடாக தான் வருது. ஸோ வந்து இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடியும். நம்ம வந்து ஒரு அடிப்படை கடமையோ ஒரு டிபிஎஸ்பியோ ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தின்படி அவங்க வந்து அது ஒரு அக்கௌண்டபிளாக மாற்றலாம். அந்த சட்டத்தின் மூலமா அந்த ப்ரொவிஷனுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கலாம். இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்துன்றது கரெக்ட். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளே அல்லது குடிமை கடமைகளை அடிப்படையாக கொண்டு எஸ் கரெக்ட். சிவிக் அண்ட் மோரல் டியூட்டின்னு சொல்றோம்ல, இருக்கு. அரசுக்கு வரிகளை செலுத்துவது ஒரு அடிப்படை கடமை, இதுவும் கிடையாது. ஓகே,
ஸோ வந்து 2 and 3 are correct. Identify the fundamental duty that was started in 2002. So same question தான் repeated. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். இவ்வளோதான் மொத்தமே. ஸோ வந்து நீங்கள் எங்கே படித்தாலும் எவ்வளோ டைம் படித்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்க இது எந்த டேட்டா படித்தாலும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இதை பார்த்துட்டு அடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே.